அதிமுகவில் இருந்து அடுத்தடுத்து விலகும் முக்கிய புள்ளிகள். ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்ச். நாளுக்கு நாள் எடப்பாடிக்கு நடக்கும் ஷாக். கோயம்புத்தூரில் எதிர்க்கட்சியான அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் திடீரென திமுகவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 77வது வார்டு கவுன்சிலர் ராஜலட்சுமி, 91வது வார்டு கவுன்சிலர் ராஜேந்திரன் மற்றும் தொண்டாமுத்தூர் ரபியின் நெருங்கிய உறவினரான கருணாநிதி ஆகியோர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் இருந்து விலகி தற்போது திமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் சீனியர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மதிப்பும் அளிக்கப்படுவதில்லை என்ற அதிருப்தியாலேயே இந்த முடிவை எடுத்ததாக ராஜலட்சுமி வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறாராம். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் வேளையில் கோவையில் அதிமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்படும் இவர்கள் விலகியிருப்பது அக்கட்சி தலைமையினிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதோடு கோயம்புத்தூர் மாவட்ட அரசியலில் திமுகவிற்கு கூடுதல் பலத்தை சேர்த்துள்ளதாகவும் கருதப்படுகிறது. அதே சமயம் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையை அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மேலும் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்ற பதட்டம் ஒருபுறம் இருந்தாலும் ஆட்சி நமதே என்ற நம்பிக்கையில் முக்கிய அரசியல் கட்சிகள் பதவியேற்பு விழாவுக்கான தேதிகளை தங்களுக்கு நெருக்கமான ஜோசியர்கள் மூலம் பார்த்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. வாக்காளர்கள் பெருமளவில் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களது வாக்குகளின் அடிப்படையிலான ஆய்வுகளும் தொடங்கியிருக்கிறது. அவர்களது மதிப்பீட்டின்படி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதில் தெளிவு இருந்தாலும் 2ஆம் இடத்தை யார் பிடிப்பார்கள் என்பது குறித்து தெளிவில்லாத நிலையே இப்போது வரை இருக்கிறதாம். 2ஆம் இடத்தை பொறுத்தவரை தேர்தலின் தாக்கம் முற்றிலும் கணிக்க முடியாததாக இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர் வெங்கட்ராமன் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் நிறுவிய டிபிகே கட்சியின் வருகையானது குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே பாரம்பரிய வாக்குப்பதிவு முறையை கணிசமாக மாற்றியுள்ளது என்று அவர் கூறியிருக்கிறாராம். டிபிகே கட்சியின் வருகையால் இந்த தேர்தல்கள் வழக்கத்திற்கு மாறானதாகிவிட்டன என்று அவர் குறிப்பிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களின் பெரும் பங்கேற்புக்கு டிபிகே கட்சியே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் இது தமிழகத்திற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்றும் வெங்கட்ராமன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பணம், சாதி மற்றும் மதம் போன்ற காரணிகளை 2ஆம் இடத்திற்கு தள்ளியுள்ளனர் என்று அவர் கூறினார். 30 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களிடையே பணம், சாதி மற்றும் மதம் போன்ற பாரம்பரிய காரணிகள் இன்னும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் திமுகவானது பெரும் என எதிர்பார்க்கப்படும் வாக்கு சதவீதம் குறித்து கேட்டபோது இந்த தேர்தலில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கும் என்பதில் தெளிவு இருப்பதாகவும் ஆளும் கட்சிக்கு இது சாதகமாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஆனால் 2வது மற்றும் 3வது இடங்களுக்கான போட்டியே உண்மையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அது மட்டுமில்லாமல் தேர்தல் களம் இதுவரை இல்லாத அளவிற்கு அனல் பறந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இருதுருவ அரசியலை உடைக்க தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தல் களத்தில் குதித்துள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அடுத்த மாதம் யார் முதல்வர் என்று தீர்மானிக்கும் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தினந்தோறும் வெளியாகி அரசியல் தலைவர்களை தூக்கமிழக்கச் செய்து வருகிறது. இதில் ஆச்சரியமளிக்கும் வகையில் விஜய் கட்சியின் எழுச்சியானது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய புயலையே கிளப்பியிருக்கிறது என்றும் கூறி வருகின்றனர். சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ரகசிய உள்கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வந்தது. அந்த சர்வே முடிவுகளின்படி பார்த்தால் இந்த தேர்தலில் தவேக சுமார் 30% வாக்கு வங்கியை பெற்று தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக 32.9% வாக்குகளுடன் 104 இடங்களை பிடித்து முதலிடத்தில் இருக்கும் என்றும் தவேக 74 இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் என்றும் அதிமுக 56 இடங்களுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் சென்னை, மதுரை மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளதாகவும் அந்த சர்வேயில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலோ தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 85% வாக்குப்பதிவு பதிவாகி சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்ட விஜய், மக்கள் குடும்பமாக வந்து வாக்களித்தது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று பாராட்டியிருக்கிறார். மேலும் வெளிநாடுகளில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்து ஜனநாயக கடமையாற்றியதை தேர்தல் திருவிழா என அவர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டியது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
இந்த சூழ்நிலையிலோ அவர் போட்டியிட்ட பெரம்பூரில் தற்போது அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருப்பது என்பதுதான் பல்வேறு தரப்பினரிடம் கேள்வியாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு பெரம்பூரில் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் திமுக தான் பல்வேறு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் பரவிய நிலையில் தவேகா தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேகா சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேகா அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேகா தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகாவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பானது திமுகவானது மாபெரும் வெற்றி பெற்றது போலையும் அதிமுகவானது படுதோல்வியை சந்தித்தது போலையும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நேற்றைய முன்தினம் நடந்து முடிந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கும் ஒரு இயல்பான வளர்ச்சிதான் என்றும் விஜய் கூறுவது போல வரலாறு காணாத மாற்றம் இல்லை என்றும் விமர்சகர்கள் வாதாடி வருகின்றனர். எதையும் தவேகாவின் சாதனையாக கட்டமைக்க முயலும் ஆதரவாளர்களின் போக்கையே இந்த அறிக்கையும் பிரதிபலிப்பதாக கூறும் எதிர்க்கட்சிகள் வாக்காளர்களின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் உள்ள மிகைப்படுத்துதல்களை சுட்டிக்காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் அவருக்கு கணிசமான வாக்குகள் இல்லை என்றும் திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டது தற்போது தவேகாவிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தவேகாவின் தலைவரான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் கடும் அதிருப்தியில் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவுவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலோ அதிமுகவில் இருக்கும் மூத்த சீனியரான பத்திரிகையாளர்களை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் தற்போது கடும் அதிருப்தியில் திமுகவில் இணையம் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.